வரலாற்றில் இன்று 1943ஆம் ஆண்டு டிசம்பர் 29 அன்றுதான் இந்திய சுதந்திரத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சுதந்திர கொடியை ஏற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அந்தமான் வருகை தந்த தினம். 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் வசமிருந்த அந்தமானை ஜப்பான் கைப்பற்றியது. சிங்கப்பூரில் இருந்தே இந்திய சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார் மாவீரர் நேதாஜி. சுதந்திர பிரகடனத்திற்கு சொந்த மண் வேண்டும் என்பதால் அந்தமானை நேதாஜிக்கு விட்டுக் கொடுத்தது ஜப்பான். அந்தமான் செல்லுலார் சிறையில் வதங்கிக் கொண்டிருந்த இந்திய விடுதலை வீரர்களை கொண்டு மோகன் சிங் அமைத்து நேதாஜி வளர்த்தெடுத்த இந்திய தேசிய இராணுவத்தை எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் ஜப்பானும் ஜெர்மனியும் ஆதரித்தன. அந்நேரத்தில் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்தது. அந்தமான் செல்லுலார் சிறையில் இருந்த பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷாரின் ஜாக் கொடியை இறக்கி இந்திய மூவர்ண கொடியை ஏற்றினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்த சரித்திர புரட்சியை சாதிக்க நேதாஜி அந்தமானிற்கு வருகை தந்த தினம் இன்று. நன்றி, வணக்கம்.